ஒரு கோவணத்திற்காக சிவன் ஏன் கோவப்பட்டார் தெரியுமா? பழையாறை என்னும் ஊரில் வாழ்ந்த அமரநீதி நாயனார் சிறந்த சிவபக்தர். திருநல்லூரில் சிவனடியார்களுக்கு கோவணம், ஆடைகள், உணவு வழங்கி வந்தார். நாயனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவன் ஒரு பிரம்மச்சாரி சிவனடியார் வேடத்தில் தண்டில் 2 கோவணங்களுடன் நாயனாரின் மடத்திற்கு வந்தார். அடியவரை வரவேற்று அவருக்கு அறுசுவை உணவு படைக்க விரும்பினார். அடியவர், நான் நீராடிவிட்டு வருகிறேன், இந்த கோவணத்தை பத்திரமாக வைத்திருங்கள் என்று கூறி தண்டில் இருந்த ஒரு கோவணத்தை கழற்றி நாயனாரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். ஆனால் சிவனின் திருவிளையாடலால் அந்த கோவணம் மறைந்தது. நீராடிவிட்டு திரும்பிய அடியவர், நாயனாரே, என் கோவணத்தை கொடுங்கள் என்று கேட்டார். கோவணம் காணாமல் போனதால் நாயனார் மன்னிப்பு கேட்டு அதற்கு பதிலாக வேறு புதிய கோவணம் தருகிறேன் என்றார். கோபமடைந்த சிவனடியார், எனக்கு உமது ஆடைகள் வேண்டாம், நான் உம்மிடம் ஒப்படைத்த கோவணத்திற்கு சமமான எடையுள்ள கோவணத்தை தாரும் என்றார். உடனே தராசின் ஒரு தட்டில் அடியவரின் கோவணத்தையும் மறுதட்டில் புதிய கோவணங்களையும் நாயனார் வைத்தார். தராசு சமமாகாததால் தன்னிடமிருந்த ஆடைகள், பொன், பொருள், நவரத்தினங்கள் அனைத்தையும் வைத்தார். ஆனாலும் தராசு சமமாகவில்லை. இறுதியில் நாயனார் அடியவரிடம், என் பொருள்களால் ஈடு செய்ய முடியாவிட்டால் நான் என் மனைவி, மகனுடன் இந்த தட்டில் நிற்கிறேன், எங்களை உமது கோவணத்திற்கு ஈடாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டி பின்னர் நமச்சிவாய் மந்திரத்தை ஓதிக்கொண்டு அவர்கள் தராசு தட்டில் ஏறினர். அடுத்த கணமே தராசு சமமானது. உடனே சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்து அவர்களுக்கு சிவ பதவி அருளினார். இந்த கதை பிடித்திருந்தால் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் பண்ணுங்க. Download ShareChat.